Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் of adversity by Francis Bacon. So this is one of the important essays of Francis Bacon. இந்த டாபிக்கை இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல லைன் பை லைன் அனாலிசிஸா பார்க்க போறோம். இது ஒரு சின்ன எஸ்ஸே, so we shall go line by line. Before entering into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So with a small author introduction, we shall get into the text. Francis Bacon was born on 22nd January 1561 and he died on 9th April 1626. ஓகே, ஸோ இது வந்து நம்ம 16th செஞ்சுரின்னு சொல்கிறோம். எலிசபெத்தன் பீரியடுக்கு அப்புறம் வந்தது அவர் ஜெக்கோபியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜேம்ஸ் ஒன்னோட பீரியடில் அவர் அரசவையில் முக்கியமான பொசிஷன்லாம் இருந்திருக்கிறார். பாருங்க, ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் விஸ்கவுண்ட் ஆஃப் செயின்ட் எல்பன் நோன் அஸ் லார்ட் வெருலம். ஸோ விஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரபு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவி, லார்டுங்கிற மாதிரி ஒரு பதவி. செயின்ட் எல்பனோட ஃபர்ஸ்ட் விஸ்கவுண்டாக இருந்திருக்கிறாரு, அதனால லார்ட் வெருலம் அப்படிங்கிற பேர் அவருக்கு கிடைச்சது. He was in that அந்த பதவியில எத்தனை காலம் இருந்திருக்காரு பாருங்க, between 1618 and 1621. He was an English philosopher, statesman who served as Attorney General and Lord Chancellor of England. Besides that, அவர் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலா இருந்திருக்காரு. அட்டார்னிலாம் லாயர்ஸ் தான் அட்டார்னி சொல்லுவாங்க. ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா அரசுக்காக வாதிடுறவர் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லார்ட் சான்சலர் ஆஃப் இங்கிலாந்து, இதுவும் ஒரு மிகப்பெரிய பதவி அரசவையில். ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பதவிகள்ல எல்லாம் பேக்கன் இருந்திருக்காரு. யாரோட பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் ஒன், அவரோட பீரியட்ல இவர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஐபியா தான் வாழ்ந்திருக்கிறாரு பிரான்சிஸ் பேக்கன். அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ கிரேட் எஸ்ஏயிஸ்ட், he was also a parliamentarian, a statesman, a scientist and a philosopher. ஸோ நம்மளுக்கு அவர் ஒரு எஸ்ஏயிஸ்டா தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவருக்கு பல்முகங்கள் உண்டு. He was a parliamentarian, a statesman, a scientist and a philosopher. He is called as the father of English essays. So அவரை தான் நம்ம father of English essays ன்னு சொல்றோம். He was heavily influenced by the French Michel de Montaigne. Montaigneங்கிறவர் French Renaissanceல எழுதினவர். ஸோ அவரோட எஸ்ஸேஸ் வந்து அவரோட எஸ்ஸேஸ்னால இவர் ரொம்பவே ஈர்க்கப்பட்டார். Bacon wrote many influential essays in a precise, lucid and concise manner that reflects his well-versed on words and deep understanding knowledge. ஸோ அவரோட எஸ்ஸேஸ் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தது. அவரோட எஸ்ஸேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ப்ரிசைஸ், கிளியராக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், கன்சைஸாக தெளிவாக வார்த்தைகளை போட்டு அளந்து தான் எழுதியிருப்பாரு, ரொம்ப கரெக்டாக எழுதியிருப்பாரு. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இஸ் வெல் வேர்ஸ் ஆன் வேர்ட்ஸ் அண்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாலேஜ். அப்போ அவரோட வார்த்தைகள் அவருக்கு இருக்க தெளிவு நம்மளுக்கு புரியும் அவரோட எஸ்ஸேஸ் வாசிக்கிறப்போ. ஏன்னா பலவெல்லாம் பேசாம தெளிவாக ஒரே வார்த்தையில புரிய வச்சிடுவார். அதே மாதிரி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாலேஜ், நல்ல ஒரு அறிவு அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதும் புரியுது. He is also considered as the father of empiricism. Empiricism அப்படிங்கிறது வந்து இன்னொரு டேர்மா. திஸ் மீன்ஸ் அனுபவவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா நம்ம வந்து பேசுறது தான் வந்து எம்பைரிசிசம் அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயத்த வந்து அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து பேசுறது தான் அனுபவத்துல பேசுறது. அதுக்கும் வந்து அந்த திங்கிங்க்கும் ஃபாதரா அவரை தான் சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் எம்பைரிசிசம். As an essayist, he adopted an aphoristic style of writing. அடுத்ததான் அவரோட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அஃபாரிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அஃபாரிஸ்டிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப ஷார்ட்டா விட்டியா இருக்கும். அதாவது சின்ன சின்ன சென்டென்ஸ் தான் இருக்கும், ரொம்ப லெங்க்தியாலாம் எந்த ஒரு விஷயமே எடுத்துட்டுலாம் போக மாட்டாரு. ரொம்ப ஷார்ட்டா சின்னதா வேர்ட்ஸ் வச்சு, ஐ மீன் ஷார்ட் சென்டென்சஸ்ல அளவான வேர்ட்ஸ் வச்சு முடிச்சிருப்பாரு. ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி தான் இருக்கும், இன்னும் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லணும்னா. அண்ட் அஃபாரிசம் மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. An aphorism is a very short, witty, clever saying that is intended to highlight the truth. So உண்மையை வந்து
உரக்க தான் சொல்றாரு. அட் த சேம் டைம் எப்படி சொல்றாருன்னா, அளவா சொல்றாரு. ரொம்ப வளவளன்னுலாம் பேசாம ஷார்ட்டா சொல்றாரு. ஓகே. இதுதான் aphoristic style of writing. For him, his essays were dispersed meditations and receptacle for detached thoughts. அவர பொறுத்தவரைக்கும் அவரே சொன்ன கமெண்ட் தான் இது. He passed such a comment over his essays. என்ன அப்படின்னா, his essays are dispersed meditations and receptacle for detached thoughts ன்னு சொல்றாரு. அதாவது கோஹெரண்டா இருக்காது. ஏன்னா எனக்கு அப்படியே தோன்றத அப்படியே எழுதிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து டிஸ்பர்ஸ்டு மெடிடேஷன்ஸ் தான். என்னோட திங்கிங்ல ஒதுக்கிறது அப்படியேவும் டிஸ்பர்ஸ்டா செதறி தான் இருக்கும். ஓகே. டிட்டாச்டு தாட்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. யூட்டிலிட்டேரியானிசம் இஸ் இஸ் ஆப்வியஸ் இன் இஸ் எஸ்ஸேஸ். இவர் வந்து யூட்டிலிட்டேரியானிசம் ஸ்டைலை ஃபாலோ பண்றவர்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம், அதாவது அதுவும் ஒரு டாக்டரின் தான். அது என்னன்னா, ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதை செய்யலாம்னு சொல்றவர். ஓகே. நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கறத விட இது நிறைய ஒரு ஒரு நிறைய பேருக்கு இந்த விஷயம் நன்மை பயக்கும்னா அதை செய்யலாம் அப்படிங்கிறது தான் யூட்டிலிட்டேரியானிசம். ஸோ இதுல நம்ம 2-3 டேர்ம் பார்த்துருக்கோம் பாருங்க. அஃபாரிசிசம், எம்பைரிசிசம். அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அஃபாரிசிசம்னு சொல்றோம். ஹி இஸ் ஆல்சோ considered as the father of empiricismனு சொல்றேன். அனுபவவாதம் அதை பத்தி எழுதுறவர், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எழுதுறவர் தான் எம்பைரிசிசம். அடுத்து யூட்டிலிட்டேரியானிசம்னு சொன்னோம். அதாவது ஒரு விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு யூஸ் ஆகுது. இஃப் இட் இஸ் ஃபார் யூட்டிலிட்டி பர்பஸ் அதை செய்யலான்னு பேசுறது தான் யூட்டிலிட்டேரியானிசம். இட்ஸ் ஆப்வியஸ் இன் எஸ்ஸே. ஸோ அவருடைய எஸ்ஸேஸ்ல அதை நம்ம கவனிக்கலாம். ஹி ஷ்ரூட்லி இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஹவு டு லீட் அ சக்சஸ்ஃபுல் லைஃப். ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் எஸ்ஸேஸ்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. தட்ஸ் வை ஹிஸ் எஸ்ஸேஸ் ஆர் கால்ட் அஸ் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல். கவுன்சில்ஸ்னா அட்வைசஸ். அப்போ அதனால தான் அவரோட அட்வைசஸ், அவரோட எஸ்ஸேஸ் என்ன சொல்லுவாங்க, கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல். எப்படி ஒரு சொசைட்டில இருக்கணும், ஒரு தனி மனுஷனோட மொராலிட்டி எப்படி கடைபிடிக்கப்படணும், எல்லாத்த பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் அவரோட எஸ்ஸேஸ் எப்படி சொல்றோம், கவுன்சில் சிவில் அண்ட் மாரல்னு சொல்றோம். பேக்கன் எம்ப்ளாய்ட் அ யூனிக் ஸ்டைல். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லுசிடிட்டி, கிளாரிட்டி, எக்கனாமி, ப்ரெசிஷன், டைரக்ட்னஸ், மெஸ்குலினிட்டி அண்ட் மேத்தமெட்டிக்கல் பிளைனஸ். எல்லாமே இவரோட ஒர்க்ல வந்து இருக்கும். சிம்பிளா, கிளியரா, அளவா, ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்களா, டைரக்டா, இது எல்லாமே ரொம்ப பிளைனா இருக்கும். ஃபேக்ட்னா ஃபேக்டா சொல்றதா. மேத்தமெட்டிக்கல் பிளைனஸ் அப்படின்னா இப்படி போட்டா இப்படி வரும் ஆன்சர், அவ்வளவுதான். அது மாதிரி தான் இப்படி செஞ்சா இந்த ரிசல்ட் கிடைக்கும் சொல்றவர் தான் அவரு. The themes of his essays are various. They range from goodness to godness and from envy to mass and triumphs. ஓகே. அவரோட டாபிக் இதுதான், இந்த ஏரியாவுக்குள்ள எழுதியிருக்காருன்னா எதையுமே சொல்ல முடியாது. எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருப்பாரு. குட்னஸ் பத்தியும் பேசுவாரு, கார்டன்ஸ் பத்தியும் பேசுவாரு, என்வி பத்தியும் பேசுவாரு, மாஸ்க் பத்தியும் பேசுவாரு, ட்ரையம்ஃப் பத்தியும் பேசியிருக்காரு. ஸோ எல்லாத்த பத்தியும் அவரு பேசியிருக்காரு. அட் த சேம் டைம் தே ஆர் நாட் பர்சனல். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம இவரோட ஞாபகம் வச்சுக்கணும், அவரோட எஸ்ஸேஸ் பர்சனல் எஸ்ஸேஸே கிடையாது. இப்போ சார்ல்ஸ் லாம் பற்றி நம்ம படிப்போம். சார்ல்ஸ் லாம் வந்து பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அவரோட எஸ்ஸேஸ் எல்லாம் ரொம்ப பர்சனலாக இருக்கும். அவர் அனுபவிச்சு அவரோட சொந்த விஷயங்களை தான் எழுதியிருப்பாரு. ஆனால் இவர் வந்து பொதுவான விஷயங்களை தான் எழுதியிருப்பாரு. அதனால தான் அவரோட எஸ்ஸேஸ் வந்து பர்சனலே கிடையாது. பொதுவா மக்களுக்கு எது நன்மையோ அதை தான் பேசியிருப்பாரு. பொதுவான விஷயங்களை பேசுறதுனால திஸ் இஸ் நாட் பர்சனல். ஓகே. வைல் த ஒரிஜினல், இப்போ இவரோட எஸ்ஸேஸ் பத்தி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல 10 எஸ்ஸேஸ் வந்தது. A much large second edition appeared in 1612 with 38 essays. 1612ல 38 எடிஷனோட 38 எஸ்ஸேஸோட செகண்ட் எடிஷன் வந்தது. ஆனா நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னா தேர்ட் எடிஷன் தான். ஏன்னா அதுல தான் அவரோட மொத்த எஸ்ஸேஸும் வெளியே வருது. 58 எஸ்ஸேஸ் தான் மொத்தம் எழுதியிருக்காரு. அது என்ன டைட்டில்ல வருதுன்னு பாருங்க, எஸ்ஸேஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல். ஸோ அவரே அப்படிதான் எழுதியிருக்காரு, எஸ்ஸேஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1625. இது வரைக்கும் தான் அதோட டைட்டில். ஓகே. ஸோ இது வந்து விஷயம்.
essays or counsel civil and moralங்கிறது தான் நேம் ஆஃப் த essay. அவரோட தேர்ட் எடிஷன் இப்படி தான் வந்தது. மொத்தம் இதில் எத்தனை எஸ்ஏஸ் இருக்கு பாருங்க, 58 எஸ்ஏஸ். எந்த இயர் வந்து இந்த தேர்ட் எடிஷன் பப்ளிஷ் ஆச்சுன்னா 1625. Translations into French and Italian appeared during Bacon's own lifetime. அவர் லைஃப் டைம்லேயே டிரான்ஸ்லேஷன்ஸ் கூட வந்துருச்சு. ஓகே, அவ்வளோ தூரம் அந்த அவரோட எஸ்ஏஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வி ஹவ் ரெட் மோர் அபவுட் ஹிஸ் எஸ்ஏஸ். அவரோட எஸ்ஏஸ் பற்றி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நவ் லெட் இஸ் கெட் இன் டு த டெக்ஸ்ட் ஆஃப் அட்வர்சிட்டி. முதல் வந்து அட்வர்சிட்டினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அட்வர்சிட்டினா இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அதாவது ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறப்போ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, சந்தோஷமா இருக்கிறத பற்றி எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க. இவர் எதை பற்றி பேசுகிறேன்னா, கஷ்டப்படும் நிலையில இருக்கிறப்போ என்ன மாதிரி இருக்கும் அதை பற்றி தான், கஷ்டப்படும் நிலை அதை பற்றி தான் பேசுகிறார். ஓகே, ஆஃப் அட்வர்சிட்டி, அதுதான் இந்த டாபிக்கோட டைட்டில். இட் வாஸ் அண்ட் ஹை ஸ்பீச் ஆஃப் செனக்கா. செனக்கா யாரு அப்படின்னு சொன்னா ஒரு ரோமன் ட்ராஜடி தான் நம்ம செனக்கா அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு ஃபிலாசபர் கூட. ஃபிலாசபர் ஆஃப்டர் த மேனர் ஆஃப் ஸ்டாயிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாயிக்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்டாயிக்ஸ்னா யாரு அப்படின்னா, ஸ்டாயிசிசம்னு ஒரு தியரியே இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, பியரிங் பெயின் வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வருத்தங்களை வெளியே சொல்லாம கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, அதை தான் வந்து ஸ்டாயிசிசம்னு சொல்றாங்க. பிரச்சனைகளை சொல்றதுல, அதாவது எனக்கு இதை செய்யறதுனால எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லாமலே அதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறது தான் ஸ்டாயிக். ஓகே, ஸோ இது வந்து செனக்காவோட ஒரு தியரி. ஸோ இட் வாஸ் ஆன் ஹை ஸ்பீச் ஆஃப் செனக்கா that the good things which belong to prosperity are to be wished, but the good things that belong to adversity are to be admired. Excuse me. ஸோ கீழே பாருங்க, இது வந்து லாட்டின்ல எழுதப்பட்டிருக்கிற ஒரு டேர்ம். இதுதான் வந்து செனக்காவோட டேர்ம். ஸோ லாட்டின்ல செனக்கா எழுதின வேர்ட்ஸ் வந்து சென்டென்ஸ் வந்து இதுதான் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாரு பேக்கன். ஸோ இந்த லைனோட தான் ஆரம்பிச்சிருக்காரு, இதோட இங்கிலீஷ் வெர்ஷனோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாருங்க, அங்கே மேலே கொடுத்துருக்கிறது என்ன சொல்றாரு, குட் திங்ஸ் ஆர் டு பி விஷட் and good things that belong to adversity are to be admired. Good things which belong to prosperity are to be wished, but good things that belong to adversity are to be admired ன்னு சொல்றாரு. அதாவது ப்ராஸ்பெரிட்டினா வளமான வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ப்ராஸ்பெரஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ராஸ்பெரஸ், ப்ராஸ்பெரிட்டினா சந்தோஷம், வளம், எல்லாம் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ப்ராஸ்பெரிட்டி. ஓகே, ஸோ குட் திங்ஸ் வந்து ப்ராஸ்பெரிட்டியில் நடந்துக்கிறத தான் நம்ம விரும்பும். ஓகே, ஒரு ப்ராஸ்பெரஸாக இருக்கிறப்போ நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பினஸை தரும், அதை தான் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரா செனக்கா. ஆனா அட்வர்சிட்டிக்கும் குட் திங்ஸ் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது குட் திங்ஸ், நம்ம ரொம்ப துன்பத்துல இருக்கிறப்போ, கஷ்டத்துல இருக்கிறப்போ ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அது வந்து இட் ஷுட் பி அட்மையர்டு, இட் ஷுட் பி பிரைஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நல்ல வளமா இருக்கிறப்போ நடக்கிற குட் திங்ஸையும் ஆசைப்படலாம், நம்ம அதுக்கு ஆசைப்படலாம். ஆனா கஷ்டப்படும் பொழுது ஏற்படுற நல்ல விஷயங்களுக்கு அதை ரொம்ப பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதை இன்னும் நம்ம விளக்கமா படிக்கலாம் கீழே. Certainly, if miracles be the command over nature, they appear most in adversity. It is a higher speech of this than the other, much too high for a heathen. It is true greatness to have in one the frailty of man and the security of a god. இதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம செனக்காவோட ஸ்பீச் தான். இந்த ரெண்டுமே செனக்காவோட சென்டென்ஸ், லாட்டின் சென்டென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கான மீனிங்கை கொஞ்சம் நேரத்துக்கு முதல் பார்த்தோம். கஷ்டப்படுற நேரத்துல ஏற்படும் நல்ல விஷயங்கள் ரொம்பவே பிரமாதமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அடுத்ததான் இந்த லைன்ஸ் மூலமா என்ன சொல்றாரு செனக்கா அப்படின்னா, இது வந்து செனக்கன் லைன்ஸ்ல இருந்து இவர் ஆரம்பிக்கிறார். Okay, certainly if miracles be the command over nature, they appear most in adversity. Miracles-னு கேள்விப்பட்டிருப்போம். Miracles-னா என்ன? அற்புதங்கள், அதிசயங்கள் எப்ப நடக்கும் தெரியுமா? ஹாப்பியா இருக்கிறப்ப எல்லாம், எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறப்போ என்ன அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்க போறோம்?
ஒண்ணுமே கிடையாது. ஆனா கஷ்டத்துல இருக்கிறப்ப தான் ஒரு 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 திடீர்னு உங்களுக்கு வந்து ரொம்ப தேவையா இருக்கு பணம். ரொம்ப நொடிச்சு போய் ஏதோ ரொம்ப ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு படிக்கிறதுக்கோ, ஏதோ ஒண்ணுக்கு ரொம்ப யூர் அன் அர்ஜென்ட் நீட் ஆஃப் மனி. நமக்கு எப்பவுமே பண தேவை இருக்குங்கிறது வேற விஷயம். பட் ஒரு சமயம் வந்து கண்டிப்பா இப்ப எனக்கு அந்த பணம் தேவையே வேணுமே வேணும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம எப்படியாவது அந்த பணம் கிடைச்சிட்டா நான் இந்த ஒரு பெரிய விஷயம் செஞ்சுருவேன். நான் வந்து ஒரு அ ஃப என்னோட படிப்பு செலவுக்காகும், இல்ல உனக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள பணம் வேணும்னு நெனச்சுட்ருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம். அந்த பணத்த பெரட்டவே முடிஞ்சிருக்காது. எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்துருப்பீங்க. அந்த பணத்த பெரட்டுறதுக்கு எந்த வழியுமே உங்களுக்கு புரியாம ஏன்னா, அது உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். என்ன பண்ணனே தெரியாம அப்படியே வருத்தத்துல, ஐயோ! போச்சே நம்ம கைய விட்டு போச்சேன்னு நம்ம நெனச்சு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறப்போ, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பழைய அறிமுகம். அவரு திடீர்னு வர்றாரு. வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றாரு? ஹெல்ப் பண்றாரு. இதுதானா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? இந்த நான் இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு பின்னாடி நீ சம்பாரிச்சுட்டு குடேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து செக்கா குடுத்துட்டாரு. எப்படியோ குடுத்துட்டாரு. பணத்த கையோட குடுத்துட்டு போயிடுறாரு. அவ்வளோதான் பிரச்சனை சால்வ். இது எப்போ உங்களுக்கு இது நடக்கும்? பிரச்சனையில இருக்கிறப்ப தானே அட்வர்சிட்டியோட அரும தெரியும். ஓகே. அந்த அட்வர்சிட்டீஸ் அந்த குட்னஸோட அருமை எப்ப தெரியும்னா, மிரக்கிள் அப்படிங்கிறது அதுதான். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு தேவதூதன் மாரி, ஒரு கடவுளே வந்த மாரி, அந்த இடத்துல அவர எப்படி பார்க்க தோணும் நம்மளுக்கு? கடவுளா தான் தெரியும். தெய்வமா ஒருத்தர் வந்தாரு, வந்து எனக்கு உதவி செஞ்சாருன்னு தான் நம்ம சொல்வோம். ஸோ அந்த இடத்துல தான் மிரக்கிள். தட் இஸ் கால்ட் அஸ் மிரக்கிள். அப்ப அற்புதங்கள் எப்ப நடக்கும்? அட்வர்சிட்டியின் போது தான் நடக்கும். ஹேப்பியா இருக்கிறப்போ நம்ம என்ன தேட மாட்டோம். மிரக்கிள்ஸ எதிர்பார்த்து இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம லைஃபே ஹாப்பியா இருக்கிறப்போ we don't need any miracle. So certainly if miracles be the command over nature, they appear most in adversity. அப்போ command over nature இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோம்? ஒன்லி வென் வி ஆர் இன் அட்வர்சிட்டி. நம்ம கஷ்டப்படுறப்ப தான் இந்த புரிதல் எல்லாம் வரும். திடீர்னு ஒருத்தர் நமக்கு தேவையான விஷயத்த செஞ்சுட்டு போறாரு. கையில அப்படியே நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளோதான் முடிஞ்சுச்சுன்னு நினைச்ச விஷயம். கையில வந்து குடுத்துட்டு போறாரு. ஒரு சர்ஜரி நடக்கணும். பணம் புரட்ட முடியல. கொண்டு வந்து இதுக்கு போய் கஷ்டப்படுறியா? இந்தா இத வச்சு நீ பாரு. பின்னாடி தான் சொல்லி குடுத்துட்டு போயிட்டார். ஓகே. ஏதோ ஒரு படிப்பு செலவுக்கு இந்தா அப்படின்னு குடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த அவ்ளோ கஷ்டத்துலயும் நமக்கு என்ன தோணும்? தெய்வமா ஒருத்தர் வந்தாரேன்றது தான் தோணும். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த மிரக்கிள் ஒரு அற்புதம் வந்து தெரியும். ஓகே. அப்ப கடவுள பத்தி நம்மளோட புரிதல் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். It is yet a higher speech of his than the other. It is true greatness to have in one the frailty of a man and the security of a God. இந்த இடத்துல வந்து 2 விஷயம் நமக்கு புரியும். என்னன்னா frailty of man. மனிதன் ரொம்ப அற்பமானவன்கிறது புரியும். ஓகே. ஃப்ரெயிலிட்டி ரொம்ப வீக். ஒவ்வொருத்தவங்களுக்கு பண தேவை. ஒரு சில விஷயம் இப்படி. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு பெரிய ம இது வெள்ளம் வருது, செய்யுது. ரொம்ப அப்படியே எல்லாமே உங்களுக்கு வந்து இழந்துகிட்டு இருக்கிற நேரம், நீங்களே உங்களையே தண்ணி அடிச்சுட்டு போற நேரம், திடீர்னு ஒரு சின்ன விஷயம் உங்க கைக்கு கிடைக்குது. அது மூலமா நீந்தி நீங்க கரையேறுறீங்க. அப்போ இதெல்லாம் யூ பிகம் ஃப்ரெயில் தேர். அப்ப நம்மளுக்கு தெரியும். மனுஷன் ஒண்ணுமே இல்ல. மனுஷன் என்னவோ சாதிக்கிறான்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு வெள்ளம் வந்தா தெரியுது. இவ்ளோ கம்யூனிகேஷன்ஸ், இவ்ளோ படைப்பாற்றல் என்னென்னத்தையோ மனுஷன் செய்றான்னு நம்மளா பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஒரு 2 நாள் வெள்ளத்த வந்து நம்மளால தாங்க முடியல. நம்மளோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அது கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுது. ஸோ அந்த இடத்துல மேன் பிகம்ஸ் ஃப்ரெயில். எவ்ளோ வீக் மேன் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ த செக்யூரிட்டி ஆஃப் காட் அங்க நம்மளுக்கு புரியும். ஓகே. கடவுள் தான் நம்மளுக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியும். மனுஷன்லாம் ஒண்ணுமே யாரையும் காப்பாத்த முடியாது. கடவுள் மட்டும் தான் காப்பாத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு புரிய வைக்கும். எப்போ? அட்வர்சிட்டி தான் புரிய வைக்கும். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆஃப் செனக்கா தான். ஓகே. அடுத்தது பாருங்க. This would have done better in poesy where transcendence or more allowed. இவர் என்ன சொல்றாருன்னா, பொயசில ரைட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, பொயசிக்கு இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டிரான்சென்டென்ஸ் பத்தி பேசுறதுக்கு. டிரான்சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பியாண்ட்
nature, beyond what we see in this mortal world. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பத்தி பேசுறது தான். அதாவது பியாண்ட் சம்திங், கடவுளை பத்தி பேசுறது தான் வந்து டிரான்சென்டென்ஸ். அப்போ இந்த டிரான்சென்டென்ஸ் வந்து வேற எந்த லாங்குவேஜ்லயும் பேசுறதை விட பொயட்டிக் லாங்குவேஜ்ல நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஒரு பொயட் பேசுறப்போ அது எல்லாம் கற்பனையான விஷயங்கிறப்போ அதுக்கு ப்ரூஃப்லாம் எதுவுமே தேவையில்லை. அவர் தாராளமா கடவுளை பத்தி பேசலாம். மற்றவங்கலாம் பேசுறப்போ இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கலாம். ஆனா ஒரு பொயட் பேசுறப்போ அதுக்கு எல்லாமே கற்பனா சக்திக்குள்ள வந்துடுறதுனால டிரான்சென்ட் பண்ணி அவர் பேச முடியும். என்னோட கற்பனைக்கு உள்ளிட்ட விஷயம்ன்ற மாதிரி அவர் பேச முடியும். ஸோ he cannot be questioned. So transcendences are more allowed in poetryல and the poets indeed have been busy with it. அப்புறம் poetsம் இதை நிறையவே அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. மக்களுக்கு அப்ப கடவுளை பற்றிய புரிதல்களை ஏற்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை பத்தி சொல்றதுக்கும் போயட்ஸ் வந்து தன்னோட கருவியை நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாரு. For it is an effective thing which figured in that strange fiction of the ancient poets, which seemeth not to be without mystery, nay, not to have some approach to the state of a Christian, that Hercules, when he went to unbind Prometheus, sailed the length by the great ocean, is by whom nature is represented, sailed the length of the great ocean in an earthen part or picture. ஓகே, இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த பழைய கதைங்கள ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும். அது வந்து பழைய கிரீக் ஸ்டோரியை சேர்ந்தது. ஸோ அதுல என்ன ஆகும்னா, ஹெர்குலிஸ் என்ன பண்ணுவான்னா, ப்ராமித்தியஸ்ன்ற ஒரு கேரக்டரை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய கடல்ல ஒரு சின்ன ஏர்தன் பாட், ஒரு பிக்சர், ஒரு சின்ன ஒரு பலகையோடையோ இல்ல ஏர்தன் பாட்டோடையோ அவன் வந்து மிதந்து போறான். யாரை காப்பாத்த? ப்ராமித்தியஸை காப்பாத்த. ஒரு ஃப்ரெஜைலான, ஒரு சின்ன ஃப்ரெஜைல்னா வீக்கான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒரு பெரிய ஓஷன்ல போறான். இது வந்து ஆக்சுவலா ஹீதன் ஸ்டோரி. அங்க நான் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவர்கள் அல்லாத விஷயங்கள் பேசுறத வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீதன் அப்படிங்கிற வேர்ட் போட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு ஹீதன் ஸ்டோரி. ஓகே, ஆனா அந்த ஹீதன் ஸ்டோரி கிறிஸ்டியன் ஐடியல்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பேக்கன் சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டோரி எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, இட் இஸ் லைவ்லி டிஸ்கிரைபிங் கிறிஸ்டியன் ரெசல்யூஷன். இது கிறிஸ்துவ நம்பிக்கைகளையும் சொல்லுவது போல் இருக்கிறதுன்றாரு. தட் saileth in the frail bark of the flesh through the waves of the world. எப்படி வந்து மனிதர்கள் இந்த என்ன சொல்றது, பிறவி என்னும் பெரும் கடல்ல வந்து நீந்திட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து ஒவ்வொரு ஆக்சுவலா எல்லா ரிலிஜனும் சொல்லப்படுற விஷயம் தான். அவர் கிறிஸ்டியானிட்டி பத்தி மட்டும் அறிஞ்சவர் அதிகமாங்கிறதுனால அதை கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஸோ கிறிஸ்டியானிட்டில இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹீதன் அந்த புக்ஸ்ல சொன்ன மாதிரி அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே, எப்படி வந்து ஹெர்குலிஸ் ஒரு எர்தன் பிக்சர்ல போய் ப்ராமித்தியஸை காப்பாத்த போனானோ அது மாதிரிதான் மனுஷங்க பிறவி என்னும் கடல்ல இந்த உயிர், இந்த உடல் இதை வச்சுட்டு நீந்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான விஷயம். நம்ம உடம்பாகட்டும் உயிராகட்டும் ரொம்ப வீக் வைல் கம்பேர்ட் டு திஸ் வேர்ல்டு. கடவுளோட அந்த அற்புத படைப்பின் அந்த சக்தியை கூட கம்பேர் பண்றப்போ நம்ம ரொம்ப ரொம்ப அற்பமான படைப்பு. இதை வச்சு நம்ம அந்த பெருங்கடல்ல நீந்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் டு ஸ்பீக் இன் அ மீன் த வர்ச்சு ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி இஸ் டெம்பரன்ஸ். அப்புறம் சிம்பிளா இதை சொல்லணும்னா ப்ராஸ்பெரிட்டி, அப்போ நம்ம ப்ராஸ்பெரிட்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். டெம்பரன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறது. அப்போ ஒரு ப்ராஸ்பெரிட்டியோட குட்னஸ் எது? ஒரு ப்ராஸ்பரஸா இருக்கிறப்போ எது நல்ல விஷயம் தெரியுமா? கண்ட்ரோலா இருக்கிறது, செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறது. ஓகே, அப்போ ப்ராஸ்பரஸா இருக்கிறப்போ மனுஷனுக்கு நிறைய தப்பு செய்ய தோணும். வளமா இருக்கிறப்போ, கையில பணம் நிறைய இருக்கிறப்போ நிறைய தப்புக்கள் செய்ய தோணும். அப்போ அந்த நேரத்துல எது வர்ச்சியூ மனுஷனுக்கு அப்படின்னு சொன்னா, he should be under self control, he should be
in a temperance, அந்த டெம்பரன்ஸ்ல இருக்கணும் அவன். ஓகே, he should be in that quality, he should be in self control so that he doesn't allow anything bad to happen to him. அப்போ ஒரு வளமான வாழ்க்கையின் போது virtue அப்படிங்கிறது temperance அப்படிங்கிறது. The virtue of adversity is fortitude. virtue of prosperity temperance ன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாம படிக்கிறது adversity பத்தி, அதை தான் ரொம்ப பெருசா அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப virtue of adversity என்ன? adversity துன்பம் நேரும் பொழுது ஒரு குட்னஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஃபார்ட்டிடியூட் அப்படின்னு சொல்றாரு. ஃபார்ட்டிடியூட்னா என்னன்னா துணிவு, அதாவது கரேஜ், பீயிங் ஸ்ட்ராங். இதுதான் வந்து அதுதானே முக்கியம். அப்போ ஒரு ஒரு ஹாப்பியா இருக்கிறப்போ, வளமா இருக்கிறப்போ, செல்வ செழிப்பா இருக்கிறப்போ நீ நிதானத்தோட இருக்கணும். ஆனா கஷ்டப்படும் பொழுது எப்படி இருக்கணுமா? ஃபார்ட்டிடியூடோட இருக்கணும், அதாவது துணிவோட இருக்கணும், மனசு தைரியத்தோட இருக்கணும், மாரல் பவரோட இருக்கணும். விச் இன் மாரல்ஸ் இஸ் த மோர் ஹீரோயிக்கல் வர்ச்சு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு மாரல்ல, அதாவது டெம்பரன்ஸ், ஃபார்ட்டிடியூட், இந்த ரெண்டு மாரல்ஸ்ல எது பெஸ்ட்? கண்டிப்பா ஃபார்ட்டிடியூட். கஷ்டப்படும் பொழுது நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து பெஸ்ட் திங். ஓகே, கஷ்டப்படுறப்போ மனசு விட்டு எத்தனை பேர் வந்து தப்பான முடிவுகளுக்கெல்லாம் போறாங்க. ஆனா அந்த நேரம் ஸ்ட்ராங்கா நின்று அதை ஜெயிக்கிறான் பாத்தீங்களா, அந்த கஷ்டத்தை தாண்டி வர்றான் பாத்தீங்களா, அதுதான் ஹீரோயிசம். அதுதான் that has heroical value அப்படின்னு சொல்றாரு. Prosperity is the blessing of the Old Testament. Adversity is the blessing of the New. So ப்ராஸ்பரிட்டிங்கிறது ஓல்டு டெஸ்டமெண்டோட ஒரு ஆசிர்வாதம்னு சொல்றாரு, வளமா வாழ்றது. அட்வர்சிட்டிங்கிறது பிளெஸ்ஸிங் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்டோட ஆசிர்வாதம் அந்த அட்வர்சிட்டி, துன்பம் தான் அப்படிங்கிறாரு. இதுவும் துன்பம்ங்கிறது நம்மளுக்கு ஆசிர்வாதம் தான், நம்ம கஷ்டப்படுறதுங்கிறது நம்மளுக்கான ஆசிர்வாதம்னு சொல்றாரு, பிளெஸ்ஸிங்னு சொல்றாரு. விச் கேரியர் த கிரேட்டர் பெனடிக்ஷன், இதுக்கு தான் பெரிய நன்மை உண்டு. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம கேட்கிற பிரேயர்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது துன்பத்துல தான் அப்படிங்கிறாரு. இட் கேரிஸ் த கிரேட்டர் பெனடிக்ஷன் அண்ட் த கிளியரர் ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். ஆக்சுவலா துன்பம் கொடுக்குறப்பதான் காட் வந்து தன்னை வெளிக்காட்டுவாராம் நம்ம கிட்ட. ஓகே, ஹாப்பியா இருக்கிறப்போ காட் வர வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம காடை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஆனா துன்பப்படுறப்போ ரிப்பீட்டடா காட் ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கும், அவரும் அவரோட ஃபேவரை காமிச்சிட்டே இருப்பாரு. ஸோ காட் வந்து துன்பப்படுறப்பதான் நம்ம கூட இருப்பாருன்னு சொல்றாரு. Yet even in the Old Testament, if you listen to David's harp, you shall hear as many ears like airs as carols, and the pencil of the Holy Ghost hath labored more in describing the afflictions of Job than the felicities of Solomon. So நிறைய கிறிஸ்டியன் அந்த இதெல்லாம் உதாரணம் காமிச்சு சொல்றாரு. ஸோ அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஹோலி கோஸ்டோட லெட்டர்ஸ் இதுல எல்லாம் என்ன இருக்குதான் அப்படின்னு சொன்னா நிறைய இந்த கஷ்டப்படுற விஷயங்களை பத்தி நிறைய பேசப்பட்டு இருக்கான். அஃப்ளிக்ஷன்ஸ் ஆஃப் ஜாப் நம்ம படிக்கிற ஒரு விஷயம் தான். புக் ஆஃப் ஜாப் படிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஜாப்ன்ற ஒரு கேரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுவாரு. கடவுள் வந்து அவருக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பாரு, நல்லா இருப்பாரு, ஆக்சுவலா ரொம்ப வளமா வாழ்வாரு. அப்போ சாட்டனோட கோரிக்கையை ஏற்று அவனுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த கஷ்டத்தில் அந்த சமயம் ஃபுல்லாவே ஜாப் என்ன கடவுளை வந்து இது பண்ணவே மாட்டான், சபிக்கவே மாட்டான், கடவுளை திட்டவே மாட்டான். அப்ப அவனுக்கு தான் அப்ப கடைசியில அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவனுக்கு கிடைக்கும். அவ்வளோ துன்பத்துக்குமான இன்பம் டபுள் பண்ணி கொடுப்பாரு காட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி வந்து முடியும். ஸோ இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, அட்வர்சிட்டியில வந்து காட் வந்து உங்களுக்கு எவ்வளோ துணை இருப்பார். கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், பட் ஹி வில் ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எல்லாம் அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆத்தர். ப்ராஸ்பெரிட்டி இஸ் நாட் வித்வுட் மெனி ஃபியர்ஸ் அண்ட் டிஸ்டேட்ஸ், and adversity is not without comforts and hopes. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, வளமாக வாழும் பொழுது கஷ்டங்களோ பயமோ இல்லாமலாம் இருக்காது. சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாவேவா இருக்க போறோம்? இல்ல, சின்ன சின்ன வருத்தங்கள், சின்ன சின்ன கோபதாபம், வீட்டுக்குள்ள விஷயங்கள் சிலது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, எதுவுமே இல்லாம நாள் முழுக்க அப்படியே சந்தோஷமாவே பல நாள் எல்லாம் ஓடுதுன்றது யாரோட லைஃப்லயுமே இருக்காது.
அண்ட் அட்வர்சிட்டி இஸ் நாட் விதவுட் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் ஹோப்ஸ். அதே மாதிரி கஷ்டம் அப்படின்னா நாள் முழுக்க அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், யாரோ ஒருத்தரோட ஆறுதல், இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும். நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு டெத், ஒரு கண்டலன்ஸ் வீட்ல கூட என்ன நடந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் அந்த அந்த ஒரு பெரிய சோகமா இருக்கும். ஆனா அதுக்கு இடையிலேயே எல்லாம் அழுதுட்டு இருக்கிறப்பவே என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள கன்சோல் பண்றதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பேசி நிறைய நிறைய காலம் கழிச்சு நிறைய பேரை வந்து சந்திக்கிற ஒரு இது வரும். அவங்கள பார்த்தோன்னே ஒரு சின்ன சின்ன ஒரு மகிழ்ச்சியை கூட வெளிப்படுத்துவாங்க. அழுகையோட மகிழ்ச்சியும் சேர்ந்து வெளிப்படும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு கஷ்டத்துல கூட என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சில ஆறுதல்கள், ஒரு சில நம்பிக்கைகள், சரி இவங்க இருக்காங்க, நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் எல்லாம் வரும். ஸோ அட்வர்சிட்டிலையும் நல்லது நடக்கும், ப்ராஸ்பெரிட்டிலையும் கெட்டது நடக்கும். ரெண்டுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு இந்த உலகத்துல. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஸ்பரஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்சிட்டிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. we see in needleworks, இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். we see in needleworks and embroideries it is more pleasing to have a lively work upon a sad and solemn ground than to have a dark melancholy work upon some lightsome ground. இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு இந்த அட்வர்சிட்டியும் ப்ராஸ்பெரிட்டியும் கம்பேர் பண்றதுக்கு. அது என்னன்னா ஒரு ஒரு பிக்சர், அதாவது எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பேஸ்ல பண்ணுவாங்க. அப்பதான் நம்மளுக்கு என்னன்னா எடுத்து கொடுக்கும், அது வந்து நல்லா அழகா தெரியும். ஆனா அதுவே வந்து ஒரு பிரைட்டான இடத்துல ஒரு டிசைன் வந்து அடிச்சிடும். அந்த பிரைட்னஸ்க்கு ரொம்ப அது பிரைட்டான ஒரு ஸ்பேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த படம். அந்த படத்தை அந்த எம்ப்ராய்டரிய பத்தியும் அந்த எம்ப்ராய்டரியில இருக்க நுணுக்கங்களும் வந்து நம்மளுக்கு சரியா புரிப்படாது. ஆனா ஒரு பிளாக் பேக்ரவுண்ட்ல வந்து எம்ப்ராய்டரியோ அந்த அந்த பெயிண்டிங்கோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா அழகா தெரியும். அந்த கலை நுணுக்கங்கள்லாம் அழகா தெரியும். அதை தான் அவர் வந்து கம்பேரிஷனா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, துன்பத்தின் பொழுது அந்த விஷயங்கள்லாம் என்ன இருக்கும், அழகான நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படும் அப்படின்றத தான் அப்படி சொல்றார். ஓகே, பிரைட்டா இருக்கிறப்போ இதெல்லாம் தெரியாது. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர்லாம் கஷ்டப்படுறப்போ தான் வெளியே வரும். ஓகே, ஹாப்பியா இருக்கிறப்போ வெளிவரணும்னு அவசியமே அதுக்கு இருக்காது, அது பாட்டுக்கு உள்ள இருக்கும். ஆனா கஷ்டப்படுறப்போ தான் ஒரு மனுஷன்ட்ட இருக்க எத்தனையோ திறமைகள்லாம் வெளியே வரும். அதுக்கு தான் இந்த கம்பேரிஷன் சொல்றார். we see in needleworks and embroideries it is more pleasing to have a lively work upon a sad and solemn ground. sad and solemn ground ஒரு டார்க் கிரவுண்ட்ல அழகான லைவ்லி ஒர்க் தெரியுமா, தேன் டு ஹாவ் அ டார்க் மெலான்கலி ஒர்க் அப்பான் அ லைட்ஸம் கிரவுண்ட். ஆனால் ஒரு லைட்ஸம் கிரவுண்ட்ல ஒரு பிரைட்டான இடத்துல என்ன வரைஞ்சிங்கனாலும் அவ்வளோ எடுப்படாது, ஏன்னா அது ஆல்ரெடி பிரைட்டா இருக்கு, இது எடுப்படாதுன்னு சொல்றாரு. ஓகே, ஜட்ஜ் therefore of the pleasure of the heart by the pleasure of the eye. ஸோ எப்படி பிளஷர், ஒரு கண்ணுக்கு வந்து எது அழகா தெரியுது, கருப்பான இடத்துல வரைகிற படம் தான் அழகா தெரியுது. அது மாதிரிதான் ஹார்ட்டுக்கும் அட்வர்சிட்டியின் பொழுது, அதாவது துன்பப்படும் பொழுது கிடைக்கும் இன்பம் இருக்கு இல்லையா, அதுதான் ஹார்ட்டுக்கும் இன்பமான விஷயம் அப்படிங்கிறாரு. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத விட உனக்கு வந்து எப்போ ஒரு ஃப்ரெண்டை உண்மையான ஃப்ரெண்டுன்னு நம்ம நினைப்போம், துன்பப்படுறப்ப ஹெல்ப் பண்றவன, துன்பப்படுறப்ப தோளோடு தோள் கொடுக்கறவனை தான் நண்பன்னே சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தான் ஒரு ஹார்ட்டுக்கு வந்து எப்போ நல்ல விஷயங்கள் தெரியும்னா அது மாதிரி தான் கஷ்டப்படுறப்போ தான், அட்வர்சிட்டியின் பொழுது தான் அப்படின்னு சொல்றாரு. Certainly virtue is like precious odors most fragrant when they are incensed and crushed. இதுவும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில அவர் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு இந்த விஷயங்களை. எப்படி சொல்றாருன்னா, ஒரு வேர்ச்சியூ, குட்னஸ் அப்படிங்கிறது, நல்லது அப்படிங்கிறது வந்து ஆர்டர்ஸ் மாதிரியா. ஆர்டர்ஸ்னா பெர்ஃப்யூம்ஸ், அவர் இங்க ஆர்டர்ஸ்ங்கிறது பேட் ஸ்மெல், இப்போ ஆர்டர்ஸ்னா பேட் ஸ்மெல்ன்ற மீனிங் வருது, பட் ஆக்சுவலா ஆர்டர்ங்கிறது குட் ஸ்மெல் தான். ஆரம்ப காலத்துல அது மருவி இன்னைக்கு பேட் ஸ்மெல்னு மீனிங் ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஷியஸ் ஆர்டர்ஸ், ஒரு ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃப்யூமுக்கு கம்பேர் பண்றாரு குட்னஸ். இந்த பெர்ஃப்யூம் எப்போ கிடைக்குமா, ஒரு ரோஸ்ல இருந்து ஒரு பெர்ஃப்யூம் வரணும்னா என்ன செய்யணும், அதை கசக்கி பிழிஞ்சு அதுல இருந்து அப்படியே எண்ணெய் சாரா எடுத்தாதான் என்ன கிடைக்கும்,
நம்மளுக்கான பெர்ஃப்யூம் கிடைக்கும். ஓகே, எந்த ஒரு விஷயத்தையும் க்ரஷ் பண்ணாலோ எரிச்சாலோ தான் அதில் இருந்து என்ன கிடைக்கும், நம்மளுக்கான ஃப்ளேவர் கிடைக்கும். அது மாதிரி தான் மனுஷன் கஷ்டப்படுறப்ப தான் அவன்கிட்ட இருக்க குட்னஸ் வந்து வெளிப்படும். ஃபார் ப்ராஸ்பரிட்டி டத் பெஸ்ட் டிஸ்கவர் வைஸ் பட் அட்வர்சிட்டி டத் பெஸ்ட் டிஸ்கவர் வர்ச்சுன்னு அழகாக முடிச்சிட்டாரு. அதாவது ப்ராஸ்பரிட்டியில் நீ தவறு செய்பவனை கண்டுபிடிக்கலாம். வளமோடு வாழும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், தப்பானவனை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கஷ்டப்படுறப்பதான் நல்லவனை கண்டுபிடிக்க முடியும், நல்ல குணங்களை அறிஞ்சிக்க முடியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு குடும்பம் வந்து திடீர்னு பிரச்சனையோட இருக்குது. அப்போ திடீர்னு அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை, சம்பாதிக்கிறவருக்கு பிரச்சனை, பசங்கள்லாம் சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு அந்த பையன் சும்மா ஒன்னும் விவரமே இல்லாத மாதிரி சுத்திட்டு இருந்தவன் திடீர்னு அவ்வளோ விவரமா அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டுறான். அவனுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு அந்த பசங்களுக்குள்ள அப்படிங்கிறப்போ, அந்த குடும்பம் வந்து நிர்கதியா நிற்கிறப்போ, துன்பப்படுறப்போ நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ நம்ம பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல இந்த மாதிரி கஷ்டப்படுறப்போ அந்த பிள்ளைங்களோ அவங்க வீட்டுல இருக்கல ஒரு பெண்ணோ ஃப்ரெஜைலா வீக்கா, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வெளி உலகத்தை பத்தியே தெரியாதே, ஐயோ பாவம் இது என்ன பண்ண போகுதுன்னு நினைப்போம். அவங்க ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு நின்று அந்த குடும்பத்தை தாங்கி நிற்பாங்க. ஸோ ஒரு வர்ச்சியூ, அந்த குட்னஸ் வந்து நம்மளுக்கு எப்போ வெளியே கண்டுபிடிக்க முடியுது? ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்த வரைக்கும், அவங்க அப்பா சம்பாரிச்சிட்டு இருந்த வரைக்கும் அந்த பிள்ளைங்களோட அருமை உலகத்துக்கே தெரியாது, அந்த மனைவியோட அருமை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் கொண்டு வர்றாரு, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படிதான் தெரியும். பட் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே இவங்க வந்து வெளியே யாரோ ஒருத்தர் வந்து அப்போ தலையெடுப்பாங்க, அந்த வீட்டை வந்து அழகாக கொண்டு போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் இத்தனை நாள் இந்த உள்ள இருந்த அந்த விஷயத்த அந்த பையன் வந்து வெளியே எடுத்திருக்கான், இல்லை அந்த மனைவி வந்து வெளியே எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வர்ச்சியூ வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு குட்னஸ் வெளியே வருமா, ஒன்லி இன் அட்வர்சிட்டி. ஸோ அட்வர்சிட்டியை வெறுக்க வேணாம், கஷ்டத்தை வந்து எப்போவுமே வெறுக்க வேணாம். சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டப்படுறப்ப தான் மனுஷன் தன்னைத்தானே செதுக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அப்படியே எல்லாம் கஷ்டமாவே எல்லாம் போயிடாது. கண்டிப்பாக அது நிறைய நம்மளுக்கு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே போகும். கஷ்டம் தான் ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்லி கொடுத்துட்டே போகும். அதனால கஷ்டத்தை ரொம்ப வெறுத்துற வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி he has completed this beautiful essay of adversity. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.